ஷோக்கான ரிவ்யூ உங்கள் மேல். இந்த ஷோல நம்பிக்கல அப்படின்னு நினைக்கும் நபருங்க இப்போ ஒரு ப்ரோமன் வெளிக்காட்டுவேன் என்றும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் டெலிவிஷன்ல ப்ரோமோ விடுற மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் ப்ரோமோ விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லைஃப்ல இல்லைங்க, லைஃப்ல கலையரசனுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்ல ஒரு 10% நமக்கு இருந்ததுன்னா கூட நம்ம லைஃப்ல எங்கேயோ போயிடலாங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பிக் பாஸ் இருக்கார்ல, இந்த வாரம் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த பிக் பாஸ் வந்ததுலேருந்து நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல. நான் நல்லா தான்ப்பா பர்ஃபார்ம் பண்ணுறேன், என் ஃபுல் எஃபர்ட்டை போடுறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு சைடு உட்காருங்க. இன்னும் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடல, என்கிட்ட இன்னும் கேம் இருக்குது, அதை இன்னும் நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கேன்றவங்க வேற ஒரு பக்கம் உட்காருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பார்வதி வந்து நல்லா எஃபர்ட் போட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதி ஸ்டார்டிங்லேருந்தே கேமை பயங்கரமாக தான் ஆடிட்டு இருக்காங்க. பார்வதி கூட வேற ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அதாவது என்கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் கேம் இருக்குது, இன்னும் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடலன்ற இடத்துல போய் உட்காடுறாங்க. ஆனால் இந்த சைடு, அதாவது நான் ஃபுல்லாக நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், உள்ளே வந்ததுலேருந்து சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்ற இடத்துல நம்ம கலையரசன் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டு இருக்க? நீ எது பண்ணியுமே பார்த்ததில்லை. கிச்சனில் கொஞ்ச நாள் சமைச்சிட்டு இருந்த, இப்போ சூப்பர் டீலக்ஸ்க்கு போனதுலேருந்து அதுவும் பண்ணுறதில்லை. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக அங்கே போய் உட்காந்துருக்காங்க. எனக்கு பார்க்கவே ஷாக் ஆயிடுச்சு. அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. சபரி உட்காந்துட்டு இருக்காரு, எஃப்ஜே உட்காந்துட்டு இருக்கான், சுபிக்ஷா உட்காந்துருக்காங்க, வியானா உட்காந்துருக்காங்க. இதை தாண்டி வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் கூட ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்களேன். அவங்களாவது வெளியே தெரியுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் இந்த கலையரசன் இது வரைக்கும் வீட்டில் என்ன பண்ணான்? அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கான் பாருங்க. எனக்கு அதை விட ஷாக் என்ன தெரியுமா? இவன் முதல்ல இங்கே உட்காந்தது ஒரு ஷாக்கு, அதாவது கலையரசன் போய் இங்கே உட்காடுறானேன்ற மாதிரி ஒரு ஷாக்கு. ரெண்டாவது ஷாக் என்ன தெரியுமா? பார்வதி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு போய் உட்காடுறாங்க. இது அக்கா, நீ இன்னும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையா? நீ சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும் போதே அப்படி பயப்பட வேண்டியதாக இருக்கே எல்லாருமே. அப்போ ஃபுல் பர்ஃபார்மன்ஸை போட்டாங்கன்னா வீடு தாங்காத போலியே. ஒருவேளை ப்ரோமோவில் பாதி காமிச்சிட்டு மீதியை வந்து எபிசோடில் காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பிக் பாஸ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பார்வதி அந்த இடத்துல உட்காந்துருக்க கூடாது. ஏன்னா பார்வதி ஃபுல் எஃபர்ட் தான் போட்டு விளையாடுறாங்க. அப்போ பார்வதியே ஃபுல் எஃபர்ட் போடல, இன்னும் கூட நம்ம விளையாடலான்னு யோசிக்கிறாங்க போல. இன்னும் இவங்க விளையாண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்பயே 3 ப்ரோமோவில் இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 6 ப்ரோமோ போட வேண்டிய வரும். அதுக்கப்புறம் 6 ப்ரோமோலையும் இவங்க தான் வருவாங்க. அப்படி ஒரு ஆட்டம் தான் ஆட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த சைடு கலையரசன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கலையரசன் ஏதாவது ஒரு டாஸ்க்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? கானா வினோத் மேல ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்கு. ஏன்னா கானா வினோத் பண்ற நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கல. ஆனா டாஸ்க்ல தொடர்ச்சியா ஜெயிக்கிறாரு. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்காக தொடர்ச்சியா ஜெயிச்சு தராரு. இவன் என்ன டாஸ்க் விளையாடி நீங்க பாத்திருக்கீங்க? கலையரசன் ப்ராப்பரா ஒரு டாஸ்க் விளையாடி இருக்கானா? ஒரு டாஸ்க் கூட அவன் ப்ராப்பரா விளையாடி நான் பார்த்ததே இல்லைங்க. அவன் இருக்கிற இடமே தெரியலங்க. உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போதாவது கிச்சன்ல அவனை அடிக்கடி பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்வதி கிட்ட காசிப் பேசுறதுக்காக வருவான், அப்பயாவது பார்க்க முடியும். ஆனால் இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் போய் இந்த ஒரு 4 நாள் அவன் என்ன பண்ணனே தெரியலங்க. எல்லா இடத்தையும் ஜட்ஜு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 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 போட்டியில் இவனை ஜட்ஜு மாதிரி நிற்க வச்சாங்க, அதாவது பார்த்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தேன், வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். சரி பரவாயில்ல, சபரி கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த இடத்துக்கு போய் உட்காரதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் தைரியமாக சொல்லி போய் உட்காடுறாங்கல்ல. அப்படி உட்காந்தது யாருன்னு பார்த்துருவோம். சபரி உட்காந்துருக்காரு, அதுக்கப்புறம் திவாகர் உட்காந்துருக்காரு, வியானா உட்காந்துருக்காங்க, சுபிக்ஷா உட்காந்துருக்காங்க. இதை தாண்டி வந்து எஃப்ஜேவும் உட்காந்துருக்கான். மற்ற எல்லாருமே இந்த சைடில் இருக்காங்க. அதாவது பிரவீன் ராஜ் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ற மாதிரி இருக்கு. கேப்டனா ஒழுங்கா பண்ணாரானா கிடையாது. ஆனா கேம்லலாம் ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் விளையாடுறாரு. அதே மாதிரி ஆக்டிவாவே இருக்காரு. அதே மாதிரி கமருதீனும் இந்த வாரம் பரவாயில்லைங்க, உண்மையிலே பரவாயில்ல. கமருதீன் வாலண்டரியா பெருசா சண்டைலாம் போடல, ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்திருக்காரு. ஸோ கமருதீன் கூட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாரு. அவங்கெல்லாம் ஆனால் அந்த சைடில் போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னு தெரியல. குறிப்பாக பார்வதிலாம் அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருக்க தேவையில்லை. ஏன் உட்காந்தாங்கன்னு தெரியல. ஃபுல் எபிசோடு பார்க்கும்போது தான் பிக் பாஸ் வேற ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியில் பிக் பாஸ் இருக்கார்ல, இதுக்கப்புறமாவது நீங்க ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க, அதுக்கு ஒரு சபதம் மாதிரி எடுங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் சபதம் மாதிரி எடுக்க வைக்கிறாரு. அப்படிதான் இந்த ப்ரோமோ வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஒரு ப்ரோமோலையும் சண்டை கிண்டன்னு எதுவுமே நடக்கலங்க. அப்ப எபிசோட்ல இன்னைக்கு எபிசோட்ல ஒரு சண்டை கூட வரப்போறது இல்லை. எபிசோடு ரொம்ப போரிங்கா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.